வணக்கம் மாணவர்களே. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தார். ஏன் இப்படி பிரித்தார் வள்ளுவர்? திருக்குறளை படித்தால் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் கடவுள் வாழ்த்து, அதிகாரத்தை ஏன் படைத்தார்? இந்த உலகத்தை எவனோ ஒருவன் தோற்றுவித்திருக்கிறான். அது அல்லாஹ்வா இருக்கட்டும், இயேசுவா இருக்கட்டும், சிவபெருமானா இருக்கட்டும், யாரோ ஒருவன் தோற்றுவித்திருக்கிறான். அவனுக்கு பெயர் கடவுள். அவனை வணங்க வேண்டும். அதனால தான் கடவுள் வாழ்த்து ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த உலகம் தோன்றி வைப்பதினால்தான் நான் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமெல்லாம் வாழ்வதற்கு இந்த பிரபஞ்சங்களை படைத்த கடவுள், அது எவனாக இருந்தாலும் சரி, அவனை வணங்க வேண்டும். எனவே கடவுள் வாழ்த்து பாடத் தொடங்கினார். அடுத்தது வான் சிறப்பு அப்படின்னு வச்சார். ஏன் வாழ்த்து சிறப்பு? அதாவது பிரபஞ்சங்களை ஆண்டவன் படைத்து விட்டான். ஆனால் இந்த பிரபஞ்சங்களில் வாழும் ஜீவராசிகள் அனைத்துமே உயிர் வாழ வேண்டும் என்றால் தண்ணீர் அவசியம், மழை நீர் அவசியம். வான் சிறப்பு அப்படின்னு வச்சார். ஏன்? மழையின் பெருமை. வான் சிறப்பு அப்படின்னு அதிகாரத்தை போட்டு மழையின் பெருமையை எழுதுவார். அது ஆகு பெயர், தமிழ் இலக்கணம். வானிலிருந்து மழை வருவதால் அது வான் சிறப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். மழையின் பெருமை. மழை ஏன் ரெண்டாவது வந்துச்சார்னா, ஒரு ஜீவராசிகள் கூட உயிர் வாழாது, கடல் நீரும் தன் தன்மை குன்றும். எனவே ரெண்டாவது அதிகாரமாக மனிதன் உயிர் வாழ்ந்தால் தானே கடவுளை வணங்க முடியும். அந்த மனிதன் உயிர் வாழ்வதற்கு அடிப்படை தேவை மழை நீர். எனவே ரெண்டாவது வான் சிறப்பு வச்சார். மூன்றாவதாக நீத்தார் பெருமை. மிகப்பெரிய விஷயம். அது என்ன? நீத்தார் பெருமை என்றால் என்ன? முற்றும் நீத்தவர்கள், யான் எனது என்ற பற்றை விட்டவர்கள், ஆசையை அறவே ஒழித்தவர்கள். அவன்தான் தர்மத்தை பற்றி சொல்ல முடியும். இப்போ நான் மனோரம் எனக்கு தெரிஞ்ச தர்மத்தை நான் சொன்னால் மக்கள் ஏற்றுவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. நான் பற்றற்றவனாக இருக்க வேண்டும். முதலில் நான் பொண்டாட்டி, புள்ள, செல்வம், வீடு, காரு, பங்களான்னு நான் ஆசைப்படுறவனா இருக்கு. நான் தத்துவத்தை பற்றி பேசினா எவனும் கேட்க மாட்டான். அப்போ பற்று அற்றவன் தான் ஒருவன் பேச முடியும். அவன் தான் நீத்தார். நீத்தார் என்பது முற்று சுகங்களை நீத்தவன். அதாவது இது என்னோடது, யான், எனது அப்படிங்கிற பற்றை விட்டவன் தான் நீத்தார். முற்றும் துறந்த முனிவர். பிற்பாடு துறவரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு பிரிப்பார். துறவை பற்றியும் அங்கே சொல்லுகிறார் வள்ளுவ பெருமான். இங்கேயும் நீத்தார் துறவியை பற்றி சொல்கிறார் என்று நினைக்கக்கூடாது. இவர்கள் முற்றும் துறந்த துறவிகள். இவர்கள்தான் அறத்தை பற்றி எடுத்து சொல்ல முடியும். பிற்பாடு வரும் துறவரவியலிலே கூறும் துறவு என்பது இறைவனை அடைய துறவு நோக்கி முயற்சி செய்பவர். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த முற்றும் துறந்த முனிவர் தான் அறத்தை பற்றி கூற முடியும். எனவே நான்காவதாக அரண் வலியுறுத்தார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். இதை அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரண் வலியுறுத்தல் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கு தான் அடுத்தது இல்லறவியல் ஆரம்பிக்கிறார். இல்லறவியல் தொடங்குவதற்கு கற்புடைய மனைவியோடும் ஆரம்பிப்பார். ஒருவன் அறம் செய்ய வேண்டுமானால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும். இல்லறம் எதற்காக? அறம் செய்வதற்காக. வள்ளுவரே கூறுவார், அறம் செய்யலாம் சிரிக்கக்கூடாது. இல்லை, குடும்ப நடத்துல அறம் மற்றைய நாடுகளில் அது பொழுதுபோக்கு, என்டர்டைன்மெண்ட் டைம்ஸ், சுகம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது கிடையாது. தமிழன் மட்டும்தான் வகுத்தான் அறம் செய்வதற்காக இல் அறம். அப்படிங்களா? இல்லறத்தை பார்த்தீங்கன்னா இல் ப்ளஸ் அறம். இல்லைன்னா வீடு. இதற்கு இந்த வீடு அறம் செய்வதற்காக, தர்மம் செய்வதற்காக இல்லறவியல் தொடங்குவார். நன்றி மாணவர்களே. இதை அடிப்படையில் உலக மாணவர்கள், ஆசிரியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக தான் இப்படி படைத்தார். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் அப்படின்னு பிரித்தார். நன்றி மாணவர்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.